சிம்ம ராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி எப்படி இருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்க. இந்த குரு பயிற்சி பதிவிலேயே ரொம்ப ரொம்ப யோசிக்கக்கூடிய காலம் யாருன்னா அந்த சிம்ம ராசிக்கு. ஏன்னா சிம்ம ராசிக்கு வந்து குரு சரியில்லை, ஏன்னா அஷ்டமத்து சனி ஸ்டார்ட் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு வதந்தி பரவிட்டு இருக்கு. அது வதந்தி, ரூமர்ஸ் ஆர் நாட் ட்ரூ, ட்ரூ ஆர் நாட் ரூமர்ஸ். உண்மையெல்லாம் வதந்தி அல்ல, வதந்தி எல்லாம் உண்மை அல்ல. இதுதான் அப்போ முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, சிம்ம ராசியை பொறுத்தவரை சிம்ம ராசிக்கு 1 2 3 4 5 6 7 8ஆம் இடத்துல சனி போயிட்டாரு, அஷ்டமத்து சனி அப்படின்னு சொல்லி நிறையா பதிவுகள் வந்துட்டு இருக்கா. அவ்வளோதான் சிம்மம் காலி அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இருக்காங்க. அப்படி இல்லை. 6/3/2026 தான் திருநள்ளாறு சனி பயிற்சி வந்த பிறகு தான் முழுமையான சனி உள்ள வராருன்னு புரிஞ்சுக்கோங்க. இப்போ கொஞ்சம் கஷ்டம். ஆனால் அந்த கஷ்டத்தில் மிகப்பெரிய லாபம் இருக்கு. என்னன்னா ராகு உங்களுக்கு 7ல் மிகப்பெரிய லாபம் இல்லையா? இந்த சூழலில் குரு வராரு. குரு எங்கே வராரு? 11க்கு வராரு. 11ல் குருன்னா லாபம்னு அர்த்தம். இருக்கிற ஸ்தானத்திலேயே வலுவானது 11ஆம் இடம். 11ஆம் இடத்துல குரு வந்தா திடீர்னு லாபம். ஒன்றும் இல்லை, சனி இப்போ அஷ்டமத்து சனியை கொஞ்சம் உள்ளே வர ஆரம்பிச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னா, கஷ்டத்தை கொடுக்க ஒருத்தன் வந்தான்னா அந்த இடத்துல லாபத்தை கொடுக்க ஒருத்தன் வருவான். ஒரு பிரச்சனை, நீங்கள் வண்டியில் போகிறீங்க, ஒருத்தன் முட்டினோன்னு டேய் நீ எப்படா முட்டுவேன், நான் எப்படா முட்டிட்டு அவனே சண்டையும் வளர்க்குறான். சரி வாடா அப்படின்னு போலீஸ்காரன்ட்ட கூப்பிட்டு போகிறாங்க. ஒரு டிராஃபிக் போலீஸ் நிற்கிறாங்க, அவர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போனோடனே ஐயா நான் முட்டலைங்க ஐயா, இவர் தாங்க முட்டினாரு அப்படின்னோடனே அந்த இடத்துல பக்கத்தில் இன்னொரு கான்ஸ்டபிள் ஒரு போலீஸ்காரர் இருந்துக்கிட்டு, எப்பா இவர் நல்லவர்ப்பா, இவரை தெரியுமில்ல எனக்கு, இவரெலாம் முட்டியிருக்க மாட்டார், இவர் தான் முட்டியிருப்பார், நான் பார்த்தேன், இல்லைன்னா வேற ஒருத்தர் மூலியமாக நான் பார்த்தேன், இவர் முட்டில் அவன் தான் முடிச்சான்னு உண்மையை சொல்லி உங்களை காப்பாற்ற ஒரு ஆளை அனுப்புவார் குரு பகவான். இப்படி புரிஞ்சுக்கோங்க. ஒரு இடத்துல பண கஷ்டத்தை சனி பகவான் கொடுக்குறாருன்னா குரு பகவான் பண கஷ்டத்தை தீக்கிறதுக்கு ஒரு ஆளையும் கொடுப்பார். அதேமாதிரி ராகு பகவான் சாதகமாக இருக்கிறார். ராகு பகவான்னா என்ன? ராகு பகவான் 7ல்னா என்ன அர்த்தம்? ஜென்மத்தில் உங்களுக்கு கேது பகவான் இருப்பதும், அதுக்கடுத்து 7ஆம் இடத்துல ராகு பகவான் வர்றது, சனி பகவான் 8ல் போகிறது, இதெல்லாம் வச்சுக்கிட்டு நிறைய பதிவுகள் போடுறாங்க. இதில் வந்து ஜென்மத்தில் கேது, அஷ்டமத்தில் சனி, அவ்வளோதான் நீ காலி. அப்படிலாம் இல்லவே இல்லை. பயப்படவே பயப்படாதுங்க. ஜென்மத்தில் கேது இருந்து தலைவலியை கொடுத்தாலும், ஒரு பிரச்சனையை கொடுத்தாலும், சனி பகவான் அஷ்டமத்தை நோக்கி ஒரு பிரச்சனையை கொடுத்தாலும், குரு பகவான் 11ஆம் இடத்துல உட்காந்து பிரச்சனையை கொடுக்க ஒருத்தன் வந்தானா அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க இன்னொரு ஆளையும் குரு பகவான் அனுப்பி விடுவார். பணமாக, ஆளாக, வாழ்க்கை துணையாக. 7ஆம் இடத்துல ராகுன்னா என்ன அர்த்தம்? கல்யாணம். டக்குன்னு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருவோம். பிரச்சனை தீர்க்கிறதுக்கு ஒரு கல்யாணம். ஏன் அம்மா அப்பாட்ட சண்டை போடுற, பொண்டாட்டிகிட்ட சண்டை போடு. ஏன் வந்து அப்பா அம்மா பாடாப்படுத்துகிற புருஷன்ட்ட போய் சண்டை போடு அப்படின்னு அனுப்பிச்சி விட்ருவார். இந்த குரு பெயர்ச்சியில் பல சிம்மராசிக்காரர்களுக்கு கல்யாணம் ஆகிடும். அப்படி ஒரு லாபம் 7ஆம் இடத்து ராகுவும் 11ஆம் இடத்து குருவும். 5 மாதம் நேரடி பலனாகவும், 150 நாள் நேரடி பலனாகவும், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 75 நாள் அதிசார பலனாகவும், அதுக்கடுத்து ஒரு 120 நாள் வக்ர பலனாகவும், இப்படி எப்படி கொடுத்தாலும் இந்த குரு பயிற்சியில் நேரடி பலனாக கொடுக்கும்போதும் 11ஆம் இடத்துல உட்காந்து லாபத்தை கொடுத்துருவார். அதிசார பலனில் கொடுக்கும்போது சனி பாதிப்பில் இருக்கிறதால, அதாவது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடு ராஜயோகங்கிற மாதிரி மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ங்கிற கதையா அங்கேயும் லாபத்தை கொடுத்துருவார். வக்ரத்தில் போகும்போது லாபத்தை கொடுத்துருவார். அப்போ இந்த குரு பயிற்சியில் 100க்கு 100% லாபத்தை அடையக்கூடிய, குருவா லாபத்தை அடையக்கூடிய ராசி அப்படின்னா அது சிம்ம ராசி தான். இப்படி 100% மகிழ்ச்சி இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்கள் இந்த குரு பயிற்சிக்கு எந்த கோவிலுக்கு போகணும், அவங்க வழிபாட்டு முறை எப்படி இருக்கணும்? அதாவது என்னன்னா, சனி பகவான் அஷ்டமத்தை நோக்கி நகர்ந்து ஒரு கஷ்டம், ஜென்மத்தில் தலையிலேயே தலைவலியை கொடுக்குற மாதிரி கேது பகவான், இவங்க 2 பேரும் இருக்காங்க. இந்த 2 பேரும் கஷ்டத்தை கொடுத்தாலும் ராகு பகவான் தந்தை வழி பாட்டன் பாட்டி கர்மாவாக அவங்க ஒரு லாபம். அதே மாதிரி குரு பகவான் 11ஆம் இடத்துல லாபம். இந்த 2 பேரும் லாபத்தை கொடுக்குறாங்க. அப்போ யார் 2 பேர் கஷ்டத்தை கொடுக்குறாங்க, 2 பேருக்கு லாபத்தை கொடுக்குறாங்க. அப்போ டேலி ஆகிடுது. இதில் இவங்க முக்கியமாக செய்ய வேண்டியது என்னென்னா, ஒன்று தான், ஒரே ஒரு முறை மைசூர் போங்க. மைசூர் போய் சாமுண்டீஸ்வரியை வழிபட்டு வந்துடுங்க. அவள் குருவுக்கு குருவாக இருந்து உங்களுக்கு வாரி வழங்கிடுவாள். அப்படி என்னால் சாமுண்டீஸ்வரி கோயிலுக்கு போக முடியல அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு கோயிலுக்கு போய் சப்தகன்னிமார்கள் இருந்தாங்கன்னா, இப்போ நம்ம கடலூர் பாடலீஸ்வரர் கோயிலில் சப்தகன்னிமார்கள் இருப்பாங்க. அதே மாதிரி ஸ்ரீமுஷ்ணம் வராகமூர்த்தி கோயிலில் சப்தகன்னிமார்கள் இருப்பாங்க.
பல கோயிலில் கிராம தேவதைகள் கோயிலில் கூட சப்த கன்னிமார்கள் இருப்பாங்க, ஓம் சக்தி கோயிலில் சப்த கன்னிமார்கள் இருப்பாங்க. இந்த மாதிரி பல கோயில்களில் சப்த கன்னிமார்கள் இருப்பாங்க. அந்த சப்த கன்னிமார்களை வழிபட்டு சாமுண்டீஸ்வரி அதில் ஒன்று. அந்த சாமுண்டீஸ்வருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துருங்க. இந்த குரு பயிற்சி 100க்கு 100 பலனை கொடுத்து சனி பகவான் கொடுக்கக்கூடிய தொல்லையில் இருந்தும் கேது பகவான் கொடுக்கக்கூடிய தலைவலியில் இருந்தும் உங்களை காப்பாற்றி நல்வழிப்படுத்தி மிக சிறப்பாக வாழ வைப்பார்.